வணக்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. இப்போ அப்பாவுக்கு வந்து என்ன பிரச்சனை? எத்தனை நாளா இந்த பிரெயின் ஸ்ட்ரோக் வந்து? அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் விழுந்துருச்சு. 5 வருஷமா இருக்கு. 5 வருஷமா என்ன வேலை செஞ்சிருந்தாரு அவரு? செக்யூரிட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆட்டோ டிரைவரா இருந்தாரு. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த கொரோனா லாக்டவுன்ல வந்து கை கால் விழுந்துருச்சு. ஃபுல்லா ஸ்ட்ரோக். கண்ணுல இருந்து வலது கால் ஃபுல்லாவே அப்படியே ஸ்ட்ரோக். சரிம்மா. இப்போ எத்தனை ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கம்மா? நான் வெளியில ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம். பிசியோ பண்ணோம். பிசியோ வந்து ஒரு 6 மாசமா பண்ணோம். எழுந்து நின்னாரு. அதுக்கப்புறம் அப்படியே படுத்த படுக்கையா தான் இருக்கிறாரு. சரி. இப்போ 5 வருஷமா மருந்து மாத்திரை சாப்பிடுறீங்க? வெறும் பிபி மாத்திரை மட்டும் போடுறாரு. சுகர்லாம் இல்ல அவருக்கு. வெறும் பிபி மாத்திரை மட்டும் டேப்லெட்ஸ் போட்டுட்டு இருக்காரு. சரி. अल्लाह साहब दर्द दुखता साहब दर्द दुखता साहब अल्लाह वली की बार अल्लाह ने आना वो तो बोलती बोल जान से मत बुला रहा तू मुझे ऐसा हाथ पूरा दर्द दुखता मेरा हाथ पूरा दर्द एक एक जगह बोले सब मत तो पूरा कंडम करा है हाथ होता नहीं मेरा से देखना हाँ हाथ खुल गया ना होगा साहब उड़पा उड़पा नी उड़पा नी उड़पा नी उड़पा सोलने के लिए उड़पा मारेंगे बस ये होने के धान दर्द दुखते मैं क्या करना सब 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 क्या संभालो संभालो आगे तुम पड़ेगा मेरे तुम्हें ले लेना तो संभालो अल्लाह अल्लाह Allah, 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 Allah. Stop. Ayo apa? Allah, Allah, hold on, stop. Ayo, stop. Allah, ayo, Allah, 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 hold on, stop. நம்ம சிவன் வர்மக்கலையில முக்கியமான விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா, டாக்டரால் கைவிடப்பட்டவர்கள் இனிமே வந்து எந்திரிச்சு நடக்க முடியாது, லைஃப் லாங் அவர் படுக்க வச்சு தான் பார்க்க முடியும் அப்படின்ட்டு சொன்ன பேஷண்ட்டுங்களை தான் நம்ம வந்து முக்கியமாக எடுத்து நம்ம பண்ணுறோம். ஏன்னா வர்மக்கலையில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண முடியுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த மாதிரி முடியாத விஷயங்களை எல்லாரும் எடுக்க மாட்டாங்க. நம்ம தேடி அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். இவர் பாருங்க, நடக்கவே முடியாம தூக்கிட்டு வந்தாங்க. இப்போ பாருங்க, எந்திரிச்சு தனியா நடக்கிறது உங்களால பார்க்க முடியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாரும் வந்து இந்த மாதிரி பயனடைங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். நான் உங்கள் வர்மக்கலை ஆசான் லட்சுமணன். சிவன் வர்மக்கலை யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்னைக்கு அண்ணா நகர்ல இருந்து ஒரு பிரெயின் ஸ்ட்ரோக் விழுந்த ஒரு ஐயாவை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அதே ஏரியாவில் மண்ணடியில இருக்கிற ஒரு பேஷண்ட் நம்ம கிட்ட வந்து சரியான ஒரு பேஷண்ட்டை ரெஃபர் பண்ணி இங்க வந்திருக்காங்க. இப்போ அவங்கள தூக்கிட்டு தான் வந்திருக்காங்க. நம்ம ட்ரீட்மெண்ட் செஞ்சு முடிச்சிருக்கோம். இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்றத அவங்களோட பொண்ணு நம்ம கேட்குறோம். முதல்ல எப்படி நடந்தாரு, எப்படி இருந்தாரு, இப்போ எப்படி இருக்காருன்றத நம்ம கேட்போம். வாங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார். இப்போ கூப்பிட்டு வரும்போது தூக்கிட்டு வந்தீங்க இல்லையா? இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோமா? என்னென்ன அப்பா கிட்ட என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்றது நீ மக்களுக்கு சொல்லலாமா? ஓகே சார். அவர் இப்ப நல்லா நடக்கிறாரு. கால் பாதம் நல்லா பாதம் வைக்காம இருந்தாரு பாப்பா. இப்ப பாதம் வைக்கிறாரு நல்லா. கை பிடிச்சா அழகா நடக்கிறாரு. நடக்காமே இருக்கிறவரு இப்ப நல்லா நடக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. சரிங்கம்மா. கை வந்து விரலெல்லாம் நல்லா நீட்டுறாரு. இங்க இருந்த கை வந்து இப்போ இது வரைக்கும் வந்திருக்கு.
அது கையெல்லாம் நிக்கும் போது வந்து தனியா நிப்பாரா முன்ன? தனியா நிக்க மாட்டாரு சரிம்மா. சார். இப்ப வந்து நிக்கிறாரு, அதே மாதிரி நடக்குறாரு. அவரால வந்து பாதத்த கீழ வந்து முழுசா ஊன முடியுது இப்போ இல்லைங்களா? ஊன முடியுதுங்க சார். நல்லா இருக்காரு இப்போ. ம். நடப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்க பாப்பாவ வச்சுக்கிட்டு. சரிம்மா. இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ அவர் நடப்பாருனாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ரொம்ப பாப்பா சந்தோஷம். நடக்கணும் எங்களுக்கு அவ்வளவுதான். சரிம்மா. நல்லா அம்மா இப்ப இருக்கு. நடக்காம வந்தாரு இல்லையா? ஆமாங்க வந்து சார். நீங்க வந்து நம்ம வர்மக்கலை சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறம் எழுந்து நடக்குறாரு. ஆமாங்க அத சார். பத்தி என்ன நினைக்கிறீங்கம்மா? அல்லாஹ்க்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ம். இந்த வரமக்கள் இருக்கிறனால தான் அல்லாஹ் ரொம்ப இது செஞ்சுக்கிறான். ம். மருந்து மாத்திரை எல்லாமே கை வைத்தியத்தினாலே நல்லா ஆக்கிட்டாரு. தூக்கிட்டு வந்தவரும் இப்போ நடக்கிறாருன்னா அது அல்லாஹ் ரொம்ப நன்றி செலுத்தணும் சார். கண்டிப்பாம்மா. கண்டிப்பா. வர மக்கள்லாம் வந்து வரமக்களை பார்த்து வந்து வைத்தியம் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கலாம். ம். ஒரு மருந்து இல்லாமல் இவ்வளோ வைத்தியம் பார்க்குறாங்கன்னா அவருக்கும் ரொம்ப நன்றி செலுத்தணும். ம். அவரும் நல்லா இருக்கணும். ஆண்டவன் அவருக்கும் ரொம்ப கை காலில் நல்லா சுகத்தை கொடுத்து வர ஜந்துங்களுக்கும் நல்லா இது பார்க்கணும் அவ்வளோ. சந்தோஷம்மா. ரொம்ப சந்தோஷம். மக்களே இப்ப பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு 5 வருஷமா நடக்க முடியாம இருந்தவங்க எழுந்திருச்சு நடப்பாங்கன்ற நம்பிக்கை கூட இல்ல. இப்ப நம்மளால வந்து ஆ நடக்க வைக்க முடிஞ்சிருக்கு. இன்னும் வந்து சில சிட்டிங்ல வந்து அவர தனியா எந்த பிரச்சனையும் நடக்க வைக்கணுன்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். வர்மக்கலையில பிரெயின் ஸ்ட்ரோக் எந்த ஸ்ட்ரோக் வந்தாலும் வர்மக்கலையில மட்டும் தான் தீர்வு இருக்குன்றத இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மருந்து மாத்திரைகள் வந்து சரி பண்ற விஷயம் வந்து ஒரு ஸ்ட்ரோக் வந்து ரெடி பண்ண முடியாது. ஆபரேஷனால முடியாது, எதுவும் முடியாது. மனசை சரிப்படுத்தணும். வர்மக்கலைன்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிரெயினுக்கு போற அந்த நரம்புகள் வந்து தடைப்படுறதுனால, பிளாக் ஆகுறதுனால, ஆக்சிஜன் அதாவது பிராண சக்தி போறது தடைப்படுறதுனால வர்ற பிரச்சனை. அதை நம்ம எடுத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் ரெடி பண்ண முடியும். ஆனா முதல் நாள்லயே ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்டை நம்ம முதல் நாள்லயே அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு காட்டி அனுப்புறோம். அதை வேற எங்கேயுமே செய்ய முடியாது. நம்ம வர்மக்கலையில மட்டும்தான் முடியும்ன்றதை இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.